கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு வெஸ்லி ஐயாவை எங்களுக்கு ரொம்ப வருஷமாக சிஸ்டர் கோயம்புத்தூருக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு தெரியும். ஆனால் மிகவும் ரொம்ப தாழ்மையான ஒரு தேவ மனுஷர். எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டே இருப்பார். எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் உள்ள இருள் அப்படியே விலகிடும். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனை இன்னைக்கு இழந்து நிற்கிற அன்பு குடும்பத்துக்கு எங்கள் கம்போட் சர்ச்சின் சார்பாக நாங்கள் ஆழ்ந்த இரக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்ல, அன்பு ஊழியக்காரர் குறித்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் அன்பு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. அந்த நாட்களில் பாருங்க, ஒரு நாள் எங்களுடைய ஆலயத்துக்கு அவர் வருகிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்காக எங்களுடைய சர்ச்சுக்கு அவர் ஃபேமிலியாக வர வேண்டியதாக இருந்தது. அந்த நாட்களில் எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறதுனால அவருக்கு மேலே ஒரு விசேஷத்தை அபிஷேகம் இருக்கிறது என்பது மட்டும் தெரியும். ஆனால் ஒரு நாள் எனக்கு அந்த தேவன் அவருடைய அந்த எழுப்புதலின் அக்கினி அவர் மேலே இருக்கிறத எனக்கு காமித்தார். ஒரு நாள் எப்படின்னா, நான் அதிகாலையில் 5 மணிக்கு எழும்பி ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டேன். அப்போ எங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன ஒரு 10க்கு 6 ஒரு ரூம் இருக்கும். அப்போ நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் அங்கே போய் மூப்பர்கள் அங்கே போய் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அந்த வேளையில் அந்த இடத்துல நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன். என்னுடைய கால்களில் கொஞ்சம் சேறு சகிதியமாக இருந்தது. நான் அப்போ கழுவும்படியாக முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ அந்த ப்ரேயர் பண்ணுற இடம் ரொம்ப ஆழமாக தெரிந்தது. அந்த ஆழமானா நிறைய படிகள் இருந்தது. நான் அந்த படியில் இறங்கி போய் அங்கே சின்ன நீரூற்று இருந்தது. சின்ன கொஞ்சம் போல நீரூற்று அந்த இடத்துல இருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அதை எடுத்து நான் என் காலில் இருக்க சேர் எல்லாம் கழுவி கொண்டே இருந்தேன். அப்படி கழுவி கொண்டு இருக்கும் பொழுது 2 பேர் சைக்கிளில் வந்தாங்க. அப்போ சைக்கிளில் ரோட்டில் வர்றாங்க. எனக்கு தெரியுது. சைக்கிளில் கரெக்டாக சர்ச்சு முன்னால் அந்த சைக்கிளை நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டி 2 பேரும் ஓடி வந்தாங்க. துப்புன்னு வந்தாங்க. வந்த உடனே நான் கழுவிட்டே இருக்கிறேன். என் காலில் இருக்க சேறு போகும்படியாக நான் கழுவிட்டே இருக்கேன். இன்னைக்கும் அந்த தரிசனம் எனக்கு முன்பதாக நிற்கிறது. பாருங்க, வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் வடிந்து அந்த கழுவிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை மறுபடியும் பெருசாக தோண்ட ஆரம்பிச்சாங்க. அந்த தோண்ட அந்த சேரும் சகிதியமாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்ணெல்லாம் அது என்ன ஆகணும், ஒன்றிலே தண்ணியில் கலந்து அந்த தண்ணி என்ன ஆகணும், கலங்கின தண்ணியாக இருக்கணும்ல. ஆனால் தண்ணி அப்படியே இருக்கு. தண்ணி தெளிந்த தண்ணியாக இருக்குது. ஆனால் தண்ணி வந்துட்டே இருக்குது. இவங்க தோண்டி கிளியர் பண்ணிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு 6 அடி அகலம் இருக்கும், 2 அடி அகலம் இருக்கும், ஒரு 6 அடி நீளம் இருக்கும். அப்படி, அதாவது ஒயிட், பியூர் ஒயிட்டா அதை கிளியராக எடுத்துட்டாங்க. கிளியராக எடுத்த உடனே 4 பக்கத்தில் இருந்து நீரூற்று அதிகமாக பெருகிட்டு அந்த இடம் முழுவதும் பெருகிட்டு இவங்க கிளீன் பண்ணி தோண்டி எடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, உடனே அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து உடனே சைக்கிள் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. என்னுடைய இருதயம் எல்லாம் அவங்க மேலே அப்படியே தாகமாக இருந்தது. ஐயாவு கூட நான் பேசணுமே, ஆனாலும் இவ்வளோ பெரிய ஊழியக்காரரிடத்துல நான் எப்படி பேசுறதுன்னுட்டு தயங்கியே இருந்தேன். பாருங்க, நான் அந்த நீரூற்றுக்குள்ளே நின்று கொண்டே இருந்தேன். அந்த நீரூற்று வர அந்த இடம் முழுவதும் பெருகிற்று. இப்போ நான் அந்த நீரூற்றில் இருந்து அப்படி மேலே வர அந்த நீரூற்றும் எழும்பிட்டே இருக்குது. அந்த நீரூற்றில் இருந்து நான் மேலே வந்த உடனே அந்த சர்ச்சுக்குள்ளே நான் வந்தாச்சு. இப்போ சர்ச்சுக்குள்ளே நிற்கிறேன். அந்த நீரூற்று அந்த சர்ச்சை முழுவதும் நிரப்பி என்னுடைய தலைக்கு மேலாக அதை நிரம்பிற்று. அந்த ஆலயம் முழுவதிலும் அந்த தண்ணீரினால் நிரப்பப்பட்டது. அந்த ஆலயம் நிரம்பி வழிந்த பிற்பாடு அந்த ஆலயத்திலிருந்து மதகுகள் திறக்கப்பட்டது போல
அந்த எல்லா இடங்களிலும் அந்த அந்த ரத்தினபுரி ரோடு, அத்தனை ரோடுகளிலும் பாருங்க அந்த மதகுகள் திறக்கப்பட்டது போல அந்த தண்ணீர் ஆலயத்திலிருந்து பீச்சுன்னு அடிச்சது பாருங்க. இந்த மதகுகள் திறக்கப்பட்ட பொழுது எப்படி பாயும், அதே போல எல்லா ரோடுகளிலும் நான் அங்காங்கே பார்க்குறேன், எல்லா ரோடுகளிலும் தண்ணி பாயுது. என்னுடைய தலைக்கு மேலாக அந்த தண்ணீர் போகுது. நான் எல்லாமே தண்ணிக்குள்ளே நிற்கிறோம். ஹல்லேலூயா. இது என்னன்னா எழுப்புதல் அக்கினி. தாவீதுக்கென்று ஒரு திறக்கப்பட்ட நீரூற்று உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவ வசனத்தின்படி ஒரு ரட்சிப்பின் ஊற்று அந்த இடத்திலே ஆண்டவர் அன்பு தகப்பனாரையும் அன்பு தாயாரையும் கொண்டு அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு எழுப்புதலின் அக்கினியை அங்கே போட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் மூலமாகத்தான் அந்த எழுப்புதல், அந்த கம்போர்ட் சர்ச்சின் மூலமாக இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேவனை தேடுறாங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் ஓடி ஓடி வர்றாங்கன்னா, தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தின் அநேக பாகங்களிலிருந்து இன்னைக்கு வர்றாங்கன்னா, அன்பு தகப்பனாருடைய தியாகம், அன்பு தகப்பனாருடைய கண்ணீர், அன்பு தாயாருடைய கண்ணீர், அவர்கள் அந்த தேவனுடைய பிரசன்னத்தோடு இணைந்து இருந்த நாட்களை நான் இந்த நாட்களில் நினைக்கிறேன். அன்பு தகப்பனாரை இழந்து தவிக்கிற அன்பு பிள்ளைகளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல ஆண்டவர் தாமே அவர்களை ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து சமாதானத்தை கொடுப்பாராக. ஆமேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு ஊழியக்காரருக்கு நன்றியை செலுத்துக. தொடர்ந்து எங்க மூப்பர் எல்டர் அவர்கள் பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்தார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்தார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் தகப்பன. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அலைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாயிடுவேன். அலைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாயிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் பெருகுதே, ஆமென். வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் தகப்பனம் என்று காண்பேனோ. சொல்லுவோமா? பரலோகமே என் தகப்பனம் என்று காண்பேனோ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட இந்த துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய கம்ஃபர்ட் திருச்சபையின் சார்பாகவும் சபையின் ஊழியக்காரர் சார்பாகவும் எங்கள் ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவை குறித்து நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒரு முறை என்னுடைய பெயரை கேட்டாங்க. அந்த ஒரே முறை தான் என்னுடைய பெயரை கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சரி ஒரு ஹக் பண்ணி சந்தோஷமாக ஒரு கிஸ் கொடுத்து தான் பேசுவாங்க. அவ்வளோ அன்புள்ள தகப்பனவங்க. ஒரு முறை ஒருத்தருடைய பெயரை கேட்டால் அவரை மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல தகப்பன், ரொம்ப நேசிக்கிறவர், ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவர், சபையில் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனார். ஒவ்வொரு வருடம் புது வருட ஆராதனையில்
அவங்க கொடுக்குற செய்தி எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது கூட அதை பேசிட்டு வந்தோம். 2026 வருஷம் புது வருடம் வரைக்கும் அவருடைய வார்த்தையை கேட்டுட்டோம். 2027 வருஷம் அந்த வார்த்தையை கொடுப்பதற்கு யார் இருக்க போகிறாங்க? அந்த புது வருடத்தின் வார்த்தையை கொண்டு வருவதற்கு எங்கள் தகப்பன் எங்களோடு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மனபாரம் எங்களை நெருக்கினது. அவர் ஒவ்வொருவருடையும் ஆலயத்தில் வரும் பொழுதெல்லாம் எங்களை பார்த்து உற்சாகப்படுத்துவதிலேயே குறியாப்பாங்க. ஒரு நாளும் கூட எங்களை பார்த்து ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டது கிடையாது. சபையின் வளர்ச்சி, ஊழியத்தின் வளர்ச்சி, ஊழியக்காரருடைய வளர்ச்சி, இதை மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக கொண்டு அவருடைய ஓட்டத்தை ஓடினாங்க. ஆரம்ப காலத்தில் அவங்க என்ன முடிவோட இந்த ஊழியத்தில் காலடி எடுத்து வைத்தாங்களோ அதை கடைசி வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் அவர் நித்தியத்துக்கு போகிற வரைக்கும் அதை செய்து முடித்தாங்க. எங்கள் சபையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தை அப்படி கூடி சொல்ல முடியும். ஒரு தகப்பனாரை நாங்கள் இழந்திருக்கிறோம். இது இந்த சபைக்கு, பாஸ்டர்மாவுடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய கம்ஃபர்ட் திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பது மிக வருத்தத்தோடு இந்த நாளில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தகப்பனை இழந்து, தன்னுடைய கணவரை இழந்து, பாஸ்டரை இழந்து இருக்கிற இந்த குடும்பத்துக்கு எங்கள் சபையின் சார்பாக, கோயம்புத்தூர் கம்ஃபர்ட் திருச்சபையின் சார்பாக, லீடர்ஸ் சார்பாக, மூப்பர் சார்பாக, எங்கள் பாஸ்டருக்கும், பாஸ்டர் அம்மா அவங்களுக்கும், சகோதரிமார் அவர்களுக்கும், மற்ற அனைவருக்கும் எங்களுடைய வருத்தங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஜெபங்களில் அவங்கள கட்டாயம் தாங்குவோம். எல்லாவற்றிலும் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்னு நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.